வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் குப்பை மேனி இலையினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். குப்பை மேனி இலையை தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். அல்லது நமக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த குப்பை மேனி இலைகளை பயன்படுத்தணும் அப்படின்னாலும் அந்த ப்ராப்ளத்தை எல்லாமே குப்பை மேனி இலை நமக்கு கியூர் பண்ணிடும். குப்பை மேனி இலை நமக்கு இருக்கக்கூடிய நெஞ்சு கோழையை நீக்கும், இருமலை கட்டுப்படுத்தும், விஷக்கடி, இரத்த மூலம், வாத நோய், நமிச்சல், ஆஸ்துமா, குடல் புழுக்கள், மூட்டு வலி மற்றும் தலைவலி போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. இந்த குப்பை மேனியினுடைய இலை வாந்தியை நமக்கு கியூர் பண்ணும். ஸோ நமக்கு மலம் விலக்கியாகவும் குப்பை மேனியினுடைய வேர் பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொன்றா பார்ப்போம் குப்பை மேனி இலையினுடைய மருத்துவமைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சிறுநீரக கோளாறுகள், மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்வதற்கு குப்பை மேனி இலையை பயன்படுத்தலாம். குப்பை மேனி இலைகளினுடைய சாறு சிறுநீர் கழிப்பதில் ஏற்படக்கூடிய அடைப்பு, அந்த பிரச்சனைக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அதுக்காக நம்ம குப்பை மேனி இலையினுடைய சாறு பயன்படுத்தலாம். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் குப்பை மேனி இலையை சாராக்கி அதனுடன் உப்பு சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மலமிளக்கியாக செயல்படும். தினசரி மலம் கழிக்கக்கூடிய வழக்கத்தை இது உங்களுக்கு உண்டாக்கும். நீங்கள் மிக மிக குறைந்த அளவு தான் எடுத்துக்கொள்ளணும், அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளும் போது சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு கியூர் ஆகிடும். சிறுநீரக தொற்று என எதுவுமே இல்லாமல் சிறுநீரகம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். தோல் நோய்கள் உங்களுக்கு எதுவுமே இல்லாமல், ஸ்கின் டிசீஸ் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, ஸ்கின் டிசீஸை கியூர் பண்ணுறதுக்கும் நீங்கள் குப்பை மேனி இலையினுடைய அந்த சாரை பயன்படுத்தலாம். குப்பை மேனி இலை சாறில் சிறிதளவு வெள்ளை சுண்ணாம்பு கலந்து கொள்ளணும். இந்த கலவையை வெளிப்புறமாக உங்களுக்கு அந்த சருமம் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கு, ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருக்குது, தோல் நோய்கள் இருக்குது அப்படின்னா அந்த தோல் பாதிக்கப்பட்டிருக்கூடிய இடத்தில் தடவினீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு குணமாகும். சொறி, சிரங்கு போன்ற நிலையில் குப்பை மேனி இலை சாற்றை எடுத்து சருமத்தின் மீது தடவி வந்தீங்க அப்படின்னா சிரங்கு உங்களுக்கு குணமாகும். குப்பை மேனி இலை சாற்றை தேங்காய் எண்ணெய் மற்றும் மஞ்சள் தூளுடன் நீங்கள் கலக்கணும். இந்த கலவையை டபுள் பாயிலிங் மெத்தட் முறையில் சூடாக்கணும். இதை சருமத்தின் மீது தடவி அது காயும் வரைக்கும் வைத்து அதுக்கப்புறம் சுத்தம் செய்யணும். பலவிதமான தோல் பிரச்சனைகளுக்கு இது நன்மை பயக்கும். இதை காயங்கள் மற்றும் வெட்டு காயங்களுக்கும் சிகிச்சை அளிக்க பயன்படுத்தலாம். அதனால் நீங்கள் உங்களுடைய உடல் உஷ்ணத்தெல்லாம் குறைச்சி காயங்களுக்கு மருந்தாக்கி கொள்வதற்கு குப்பை மேனி இலை சாறை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதுக்கப்புறம் குறிப்பாக சொல்ல முடியும்னா குடல் புழுக்கள் இருக்கும் இல்லையா, அந்த குடல் புழுக்களை கியூர் பண்ணுறதுக்கு குப்பை மேனி இலையை நீங்கள் பயன்படுத்தலாம். குப்பை மேனி இலை வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அகற்றுவதற்கு உதவக்கூடும். குறிப்பாக குழந்தைகளுக்கு புழுக்களை அகற்றுவதற்கு குப்பை மேனி உதவிகரமாக இருக்கும். குப்பை மேனி இலையை சாறு எடுத்து, பூண்டு சாறு எடுத்து அது கூட கலத்துக்கணும். குழந்தைகளுக்கு குப்பை மேனி இலை சாறு அளவில் 10 மில்லி அல்லது 10 மில்லி அளவு கொடுக்கணும். பெரியவர்களுக்கு 15 to 30 மில்லி அளவு என 15 நாட்களுக்கு அதிகாலையில் குடல் புழுக்களை வெளியேற்றுவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது மருத்துவ அறிவுரையின்படி தான் கொடுக்கணும். ஒரு குழந்தைக்கு இதை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் அவங்கள வச்சு செக் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். நீங்களே கொடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் கொடுக்கறது விபரீதத்தை ஏற்படுத்தும். வாந்தியை கட்டுப்படுத்தும் குப்பை மேனி இலை சாறு. குழந்தைகளினுடைய வாந்திக்கான காரணங்களில் குப்பை மேனி இலைகளுடைய அந்த கஷாயம் மிகச்சிறந்த சிகிச்சைக்கு உதவிகரமாக இருக்கும். இது வாந்தி தாக்குதலை கட்டுப்படுத்தும். ஸோ நீங்கள் அந்த அளவோடு தான் சாப்பிடணும், அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவோடு சாப்பிடும்போதே உங்களுக்கு அந்த மயக்க உணர்வு, வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வெல்லாம் கியூர் ஆகிடும். குழந்தைக்கு ஏற்படக்கூடிய காது வலியை கியூர் பண்ணுறதுக்கு குப்பை மேனி இலையை எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைக்கு காது வலி இருக்கும்போது குப்பை மேனி இலைகளை பேஸ்ட் ஆக்கி வலி இருக்கக்கூடிய இடத்துல பத்து போடலாம். இது காது வலியை திறம்பட குணப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். கண் வலி, கண் தொற்றுகளுக்கு குப்பை மேனி கீரையினுடைய அதாவது அந்த குப்பை மேனி இலையினுடைய சாறை நம்ம பத்து போடலாம். இது கண் வலியை நமக்கு குணப்படுத்தும். அதே போல் உங்களுக்கு தலைவலி இருக்குது அப்படின்னா அந்த தலைவலி இருக்கும்போது குப்பை மேனி சாற்றை அந்த தலைவலி இருக்கக்கூடிய இடத்துல வச்சு மசாஜ் செஞ்சீங்க அப்படின்னா தலைவலி குணமாகும். குப்பை மேனி இலையை லேசாக வதக்கி தலையில் கட்டுப்போடுவதன் மூலமாக தலைவலியை குணப்படுத்தலாம். புண்களுக்கும் காயங்களுக்கும் மருந்தாக குப்பை மேனி இலை உதவிகரமாக இருக்கும். இப்போ குப்பை மேனி இலைகளினுடைய சாறு புண்கள் மற்றும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுல பயனுள்ளதாக இருக்கும். குப்பை மேனி இலையை உலர்த்தி தூளாக்கி வைத்துக்கணும். இது நமக்கு ஏற்படக்கூடிய புண்கள், தொற்றுகள் அதனால் அது ஆறாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம். தீக்காயங்கள் மற்றும் எரிச்சலிலிருந்து குணப்படுத்துவதற்கு குப்பை மேனி இலையை நசுக்கி காயங்கள் மீது தடவலாம். நச்சு இல்லாத பாம்பு நமக்கு தீண்டிச்சு அப்படின்னா அந்த வலியை நமக்கு குறைக்கிறதுக்கு
குறைக்கிறதுக்கு இந்த 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 இலைகள் இருக்கும் இல்லையா, குப்பை மேனி இலை, இதை இடித்து சாப்பிடுவது நல்லது. இது வலிக்கு நிவாரணம் அளிக்கும். உடனே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் மாற்றணும். இப்போது இந்த குப்பை மேனி இலைகளை மஞ்சளோட கலந்து பூசணும் அப்படின்னா விஷப்பூச்சி கடி கூட வந்து குணமாகும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம். கீழ்வாதம் பிரச்சனை சரியாவதற்கு குப்பை மேனி இலைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ குறிப்பாக அந்த குப்பை மேனி இலை சாறு இருக்குங்க இல்லையா, அது வந்து கீழ்வாதத்துக்கு தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ குப்பை மேனி இலை சாறு எடுத்து அதில் உப்பு மற்றும் எண்ணெய் கலக்கணும். கீழ்வாதம் சிகிச்சைக்கு இந்த எண்ணெய் வந்து பயன்படுத்தலாம். குப்பை மேனி வந்து நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு வந்து க்யூர் பண்ணும். இந்த மாதிரி மூட்டு வலி, முடக்குவாதம், கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகள் நமக்கு க்யூர் பண்ணும். குப்பை மேனியை பயன்படுத்தும் போது மருத்துவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தான் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தணும். எந்த அளவில் எடுத்துக்கணும் அப்படின்றத டாக்டரை வந்து நீங்கள் ப்ரெஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணணும். ஸோ அவர் சொல்லக்கூடிய அந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் அடிப்படையில் தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும். நீங்களே வந்து அளவோடு சாப்பிட முடியாமல் அளவுக்கு அதிகமாக வந்து அதை எடுத்துக்கிறது, அந்த சாறுகளை பயன்படுத்தக்கூடிய விதங்களில் மாறி மாறி பண்ணுறது என்ன எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் குப்பை மேனி இலையை அளவோடு பயன்படுத்துங்க. குப்பை மேனி இலை சாறை வந்து நீங்கள் கவனமாக கையாள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதன் மூலமாக மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.